கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைய நாளில் கூட கர்த்தர் தந்த இந்த புதிய நாளுக்காகவும் இவருக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். நம்ம ஒவ்வொரு காலை பொழுதும் தேவன் நம்மளை தட்டி எழுப்பி அவருடைய கிருபையை தந்து அவருடைய நாமத்தை அறியவும் அவருடைய ஆவியில வளரவும் தேவன் பல ஸ்லாக்கியத்தை நம்மளுக்கு உண்டு பண்ணுகிறார். அதை நம்ம பயன்படுத்தி அவருடைய ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டு ஆவியின் வரங்களால் நம்மளுடைய இருதயங்கள் நிரப்பப்படும்படியாய் அவரிடத்துல கேட்டு அதை பெற்றுக்கொண்டு நம்ம அவரில் வளர அவர் தேவன் நமக்கு ஞானத்தை தந்தரல வேண்டுமாய் நம்ம அவர் கொடுக்கும் ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் பயன்படுத்தி கொண்டு அவரில் வளர கிருபை பாராட்டணும். நான் சொல்லும் வகையில் ஒவ்வொரு நாளும் உங்களோட முதல் மணி நேரங்களை கடவுளுக்கு என்று கொடுங்க. அப்போ மீதியானவைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அவர் சேர்த்து கொடுப்பார். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நம்ம தேடும் பொழுது மீதியானவைகள் எல்லாம் நம்மளுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் என்பதில் நம்ம உறுதி உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட முதல் மணி நேரத்தை நீங்கள் தேவனுக்கு என்று செலவிடும்படியாய் உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்றைய நாளில் கூட தேவன் நம்ம தியானிக்க கொடுக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நபர் உங்களுக்கு பிக்சரை பார்க்கும் போதே ஒரு ஐடியா வந்திருக்கும். யோசேப்பு. இந்த யோசேப்பு வேதாகமத்தில் நம்மளுக்கு தெரியும். இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட இந்த யோசேப்பு ஆதியாகமும் 37ஆம் அதிகாரம் 50ஆம் அதிகாரம் வரைக்கும் இவரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக குறிப்பிடப்பட்டுள்ளார். விசுவாசம் மற்றும் மன்னிப்பின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கூறப்பட்டுள்ளார். ஸோ இவரோட ஆரம்ப கால வாழ்க்கை மற்றும் கனவுகள் பற்றி பார்த்தோம்னா, யாக்கோபின் அன்பு. இவர் நேற்றைய பார்த்த யாக்கோபின் மகன். இவர் பார்த்தோன்னா யோசேப்பு யாக்கோபின் 11வது மகன். ஆனால் ராகேலுக்கு இவர் தான் முதல் மகன். ஸோ இவர் மீது அதீத பாசம் வைத்திருந்தார். தந்தை அவர் மேல் அதிக அன்பு காட்டியதால் அவருக்கு ஒரு பல வர்ண அங்கியை கொடுத்தாராம். மற்றும் தீர்க்க தரிசன கனவுகள். யோசேப்பு கண்ட கனவுகள் நம்ம அறிந்தவைகள். அவர் 2 கனவுகளை கண்டார். அதாவது வயலில் உள்ள கதிர்கள் அவரை வணங்குவதாகவும் மற்றும் சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் அவரை வணங்குவதாகவும் இது இந்த கணவன் இது பின்னாலே அவர் ஆள போவதை குறித்தது என்பதை நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த 37ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா அவரோட கனவை பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது. இதை இவர் இந்த கனவை கண்ட பொழுது அந்த சொப்பனத்தை தன் தகப்பனிடத்திலும் சகோதரரிடத்திலும் சொன்ன பொழுது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரமும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டாராம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்களாம். அவன் தகப்பனும் அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டாருன்னு பார்க்க முடிகிறது. ஸோ இதற்கு யாக்கோபுக்கு இதற்கு அர்த்தம் புரிந்து விட்டது. இப்போ சூரியன் சந்திரன் வணங்கும்னா அவரோட தாயும் தகப்பனும் வணங்குவாங்களாம். மற்றும் 11 நட்சத்திரங்கள் என்பது அவர்களோட 11 சகோதரர்களை குறித்தது. ஸோ யாக்கோபு இதை கேட்டு முதல் கடிந்து கொள்கிறான். பின்பு ஆனால் இவர்கள் சகோதரர்களும் இவன் மீது பொறாமை கொள்கிறார்கள். ஆனால் இதில் மனதிலே யாக்கோபு வைத்துக் கொள்கிறான். ஸோ அப்போ பார்த்தோன்னா இவங்க இந்த ஆடு மேய்ப்பதற்காக சீகேமில் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்களாம். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவோ, உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறேன் வா என்று அவன் இதோ போகிறான் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரிடத்தில் ஆடு மாடுகளை பார்த்து இது பண்ணிக்கோன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரனை தேடுகிறேன் என்றாராம். அப்போது அந்த மனிதன் கேட்டுவிட்டு தன் சகோதரை தொடர்ந்து போய் அவர்களை கண்டுபிடித்தான். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இந்த யோசேப்பில் நம்ம வாசிச்சுட்டே வரும்பொழுது இந்த யாக்கோபு கடவன் கனவை சொன்ன போதும் அவர் கண்டித்து கொண்டார். ஆனாலும் அதை மனதிலே வைத்து விட்டுட்டாரு. பின்பு யாக்கோபு அவனை தன் சகோதரருடனே ஆடு மேய்க்க அனுப்பிவிட்டார். இந்த சகோதரர்கள் மிகுந்த பொறாமை கொண்டவர்களாக இருந்தார்.
இருந்தார்கள். அதனால அந்த பொறாமையின் நிமித்தம் வந்து அவர்கள் வந்து அவனை வந்து வெறுத்தவர்களாய், அவனை வந்து எப்படி இல்லாமல் போக பண்ணுவது என்பதிலே வந்து திட்டம் கொண்டவர்களாய் இருந்தார்களாம். ஆனால் யாக்கோபுக்கு வந்து யோசேப்பின் மீது அதீத அன்பு வைத்திருந்த நிமித்தம் வந்து அவன் மீது மிகவும் அன்பாய் இருந்தார்கள். ஆனாலும் வந்து இந்த சகோதரர்கள் பார்த்தோம்னா அவர் மீது பொறாமை கொண்டவர்களாய் வந்து இருந்ததை வந்து பார்த்தார்கள். அப்பொழுதுதான் நம்ம பார்க்க முடிகிறது வந்து அடுத்ததாக வந்து துரோகம் மற்றும் அடிமைத்தனம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரிந்த பிரகாரம் இந்த யோசேப்பின் சகோதரர்கள் வந்து பொறாமையின் நிமித்தம் இந்த யோசேப்பு கண்ட கனவுகளால வந்து அவர்கள் வந்து ஒரு குழியிலே வந்து தள்ளினார்களாம். பின்னர் எகிப்திய வியாபாரிகளிடம் அடிமையாக விற்றார். முதல்ல வந்து ஒரு குழியில தள்ளுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா எடுத்து அவங்க வந்து அந்த காலத்துல இந்த எகிப்தியருக்கு வந்து அடிமைகளை விற்று போடுவாங்களாம். அந்த அடிமையா வந்து இவனை விற்று போட்டதை பார்க்க முடிகிறது. ஸோ போத்திபாரின் வீட்டில் விற்கப்பட்ட இவன் வந்து எகிப்தில் பார்வோனின் அதிகாரியான போர்த்திபார் வீட்டில் வந்து யோசேப்பு வந்து உண்மையாக உழைத்தாராம். அங்கு அவர் வீட்டு நிர்வாகியாக கர்த்தர் அவரை உயர்த்தினார். சோதனை வெல்லுதல். போர்த்திபாரின் மனைவி வந்து அவரை தவறான வழிக்கு அழைத்தார். ஆனால் இவர் சொன்ன காரியத்தை பாருங்க, நான் என் தேவனுக்கு விரோதமாக இந்த பெரிய பொல்லாப்பை செய்வது எப்படி என்று கூறி பாவத்திலிருந்து விலகினாராம். இதுதான் இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நம்ம பாவம் நிறைந்த பூமியில தான் வாழுறோம். நம்மளை சுற்றி சுற்றி பாவங்கள் மாத்திரம்தான் இருக்கிறது. ஆனால் நம்ம அதில் எப்படி ஜீவிக்கிறோம் என்பதை தான் கடவுள் வந்து பார்ப்பார். கடவுள் அந்த பாவத்தை நம்மளிருந்து போக்க மாட்டார். அந்த பாவங்களுக்கு நடுவுல மத்தியில நம்ம தேவனுக்கு எப்படி உண்மையா இருக்கிறோன்றத அவர் நிச்சயமாய் பார்ப்பார். அந்த உண்மை நம்ம கிட்ட இருந்ததுன்னா கடவுள் மீதியான எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருவார். அந்த பாவமே உங்களை அழைக்கும் பொழுதும் என் தேவன் பார்க்கிறார் என்ற அந்த ஒரு இது வந்து நம்ம சொல்லும் போது, வாக்குத்தத்தத்தை வந்து சொல்லும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம வந்து யாரும் இல்லையே அப்படி தப்பு பண்ணலாம் அப்படின்னு நினைக்காம எப்பொழுதுமே தேவன் நம்மளை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் வந்து ஒவ்வொரு நம்ம பாவம் பண்ணும் போதும் அவரோட மனம் அவ்வளவாய் நொந்து போகும். ஆனாலும் நம்மளை வந்து அவர் விடாமல் 7 முறை அல்ல எத்தனை முறை 7000 முறை இல்லை அதுக்கும் மேலே கூட தேவன் நம்ம வாழ்க்கையில் நம்ம எண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுக்கான பாவத்தை வந்து மன்னித்து கொடுத்திருப்பார். அப்பேற்பட்ட தேவனை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் அவரை வந்து நிந்தைக்குள்ள ஆளாக்காமல், யாருமே ஒரு இடத்துல இல்லைனாலும் எப்பொழுதும் தேவன் என்னை பார்க்கிறார் என்ற அந்த ஒரு நினைப்பு வந்து நம்ம மனசுல, நம்ம ஆழத்துல, நம்ம இருதயத்துல பதிவு செய்யப்பட்டதுன்னா நம்ம எப்பொழுதுமே ஒரு பாவத்தையும் செய்ய மாட்டோம். யோசேப்பும் பாருங்க, நான் தேவனுக்கு விரோதமாக இந்த பெரிய பொல்லாப்பை செய்ய மாட்டேன் என்று சொன்னது நிமித்தம் தான் அவன் ராஜாவாய் அமர்த்தப்பட்டான் பிற்காலத்துல. ஸோ அதே போலதான் மற்றும் சிறைவாசமும் உயர்வும். ஆதியாகமம் 40:41 பார்த்தோன்னா இவன் சிறையில தள்ளப்பட்ட கதை நமக்கு தெரியும். பொய் குற்றம் சாட்டப்பட்டு வந்து இவன் சிறையில் அடைக்கப்பட்டு போனான். ஆனாலும் யோசேப்பு சோர்ந்து போவதில்லை. இந்த வேளையில் நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம கடலுக்காக இவ்வளோ பண்ணமே, என்னடா நம்ம சிறையில் தான் போகப்பட்டிருக்கோம், அப்போ தேவன் நம்ம கூட இல்லையா அப்படின்னு நினைப்போம். ஆனால் யோசேப்பு அப்படி ஒரு பொழுதும் நினைக்கல. அவன் வந்து அந்த சிறையிலும் கூட தேவனை எப்படி உயர்த்துவது என்பதில் தான் அவன் குறியாக இருந்தான். அங்கேயும் அவன் சோர்ந்து போகாமல் மற்ற கைதிகள், அதாவது பான பாத்திரக்காரன் மற்றும் சுயம்பா இடத்துல வந்து கனவுகளுக்கு பொருள் கூறினார் என்று பார்க்க முடிகிறது. அங்க நிறைய கனவுகளை கொண்டு அவர்கள் இடத்துல வந்தாங்க. அவன் அதுக்கு தீர்க்க தரிசன பொருளை கூறி தேவனை வந்து அந்த இடத்துல மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தானே தவிர அந்த இடத்துலயும் வந்து அவன் தேவனை தூஷிக்கவோ தேவனை கேள்வி கேட்கவோ அவன் போகவில்லை. பார்வோனின் கனவு. இப்போ இவன் சிறைவாசிகளுக்கெல்லாம் கனவு விளக்கம் சொல்ற இவனுக்கு பார்வோனின் கனவு வந்து விளக்கத்திற்காக வந்தது. எகிப்துக்கு அந்த பார்வோனின் கனவு நம்மளுக்கு தெரியும். அந்த கனவின் விளக்கம் வந்து பார்த்தோன்னா, எகிப்துக்கு வர இருந்த 7 ஆண்டு பஞ்சத்தை குறித்து வந்து பார்வோன் வந்து கனவாக அவனுக்கு வரப்பட்டது. அந்த கனவின் விளக்கத்தை வந்து இவன் வந்து சொன்னான், 7 ஆண்டுக்கு பஞ்சம் வரும் என்று. பார்வோனின் கனவுக்கு பொருள் கூறியதால் யோசேப்பு எகிப்தின் ஆளுநராக, அதாவது 2ஆம் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். பாருங்க, தேவன் எவ்வளவு அழகாய் ஒரு உயர்த்துகிறார். அவன் போய் சாற்றப்பட்ட
அடைக்கப்பட்டு அவன் வந்து சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனா அங்க சிறையில் அவன் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தானா இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வந்திருக்காது. ஆனா அந்த சிறை இருப்பிலையும் வந்து அவன் தேவனை மகிமைப்படுத்தும் விதத்துல வந்து அங்கேயும் போய் தீர்க்க தரிசன வேலையை தான் பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு கனவுக்கு விளக்கம் சொல்றதுனா வந்து அவன் தேவனுடைய பிள்ளையா இருந்தது நிமித்தம் தான் அவனுக்கு அந்த ஞானம் வழங்கப்பட்டிருந்தது. அந்த ஞானத்தின் நிமித்தம் வெறும் சிறைவாசிகளுக்கு சொல்லிட்டு இருந்தது. இது இன்ஃபர்மேஷன் போய் 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 கடைசியில் பார்வோனுடைய கனவைக்கு பதில் சொல்லும் அளவுக்கு அவன் உயர்த்தப்பட்டான். இதன் நிமித்தம் தேவன் அவனுக்கு இதெல்லாம் வந்து தேவனோட திட்டம். இது வந்து தானா அமைஞ்சது கிடையாது. இது தேவன் தீட்டிய திட்டம். ஆனா வந்து தேவன் திட்டத்தை அமைத்து கொடுத்துட்டார். அந்த இடத்துல யோசிப்பு அமைதியா இருந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தானா இந்த தேவனோட திட்டம் நிறைவேற்றப்படாது. நம்ம வாழ்க்கையிலும் பல முறை அப்படிதான். தேவன் நமக்காக திட்டத்தை ஆல்ரெடி ஏற்படுத்திட்டாரு. அவர் வந்து நம்மளுக்கு அதை கொடுத்துட்டே இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை பிரயோஜனப்படுத்துவதில்லை, நம்ம அதை பயன்படுத்துவதில்லை. வாய்ப்புகளை தவற விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது நிமித்தமா தான் நம்மளால அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. ஆனால் தேவன் கொடுக்கும் அந்த திட்டத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, சோர்ந்து போகாமல் பலத்தோட என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா தேவன் நிச்சயமாய் நம்மளை ராஜாவை அமர்த்துவதில் கொஞ்சமும் வந்து அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று நம்ம மனதில் நம்ம எப்பவுமே அந்த வார்த்தைகள் நமக்கு இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா நியமிக்கப்பட்டு விட்டார். இவர் அதிபதியாக ஆளுநராக நியமிக்கப்பட்டு விட்டார். இப்போ வருது அடுத்து மன்னிப்பின் காலம், இந்த 7 ஆண்டு பஞ்ச காலம். ஸோ இப்போ குடும்பத்துடன் இணைதல் மற்றும் மன்னிப்பு. ஆதியாகமம் 42 50 வரைக்கும் அதுதான் பஞ்ச காலத்தின் உதவி. பஞ்சம் வந்தபொழுது தானியம் வாங்க வந்த தன் சகோதரர்களை யோசேப்பு அடையாளம் கண்டார். பஞ்சம் இது முழுவதும் பஞ்சம். ஆனால் யோசேப்பின் ஞானத்தின் நிமித்தம் அவன் முன்னமே அந்த கனவின் பதிலை வந்து அந்த கனவின் பொருளை ராஜாவுக்கு சொன்னது நிமித்தம் அவர்கள் நிறைய தானியங்களை சேர்த்து வைத்து விட்டார்கள். அந்த பஞ்ச காலம் முன்பே வந்து ஞானமாய் அவன் அந்த கனவுக்கு பொருள் கொடுத்தது நிமித்தமா நிறைய தானியங்கள் உணவுகள் வந்து சேர்த்து வைக்கப்பட்டது. அதனால் பஞ்சத்திலும் அவர்கள் வந்து எந்த கஷ்டமும் படவில்லை. மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு யோசேப்பின் ஞானத்தின் நிமித்தமாய் அங்க வந்து உணவுகளும் தானியங்களும் சேர்த்து வைக்கப்பட்டது. ஸோ இப்போதான் வராங்க இவங்களோட சகோதரர்கள். அங்கேயும் வந்து பஞ்சனால இங்கே கொடுக்குறாங்க தானியங்கள்னு சொல்லிட்டு இங்கே சகோதரர்கள் வரார்கள். யோசிப்பு வந்து சிறு பிள்ளை, சிறு வயதில் வந்து இது பண்ணப்பட்டான். அவனுக்கு அடையாளம் தெரியல. ஆனால் சகோதரர்களை யோசேப்பு அடையாளம் கண்டார். அவர் அவர்களை தண்டிப்பதற்கு பதிலாக நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ நன்மை உண்டாக அதை முடித்தார் என்று கூறி அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டாராம். இது வந்து ஒரு பெரிய இதுவாக போகும். அவங்க வருவாங்க, இவன் பாப்பான், அவங்களுக்கு இது தானியங்கள் கொடுத்து அனுப்புவான், கழுதன் மேலே இது கொடுத்து அனுப்புவான், அப்படிலாம் நிறைய நடக்கும். அந்த அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த கதை வந்து உங்களுக்கு புரியும். நான் வந்து இதை சுருக்கமாக இவனோட வாழ்க்கை என்ன அப்படின்றத சுருக்கமாக சொல்லுகிறேன். அந்த டீட்டெயில்டான இது வந்து நீங்கள் அந்த அதிகாரத்தை படிக்கும் போது யோசேப்பின் கதையை வந்து பார்க்கும் பொழுது தெரியும். ஆனால் இந்த இடத்துல மெயினான விஷயம் என்னன்னா, அவன் சகோதரர்களை மன்னித்தான். அவன் கொஞ்சமும் கோபம் கொள்ளவில்லை. இதே நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா யோசிச்சு பாருங்களேன். அவங்க வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுவும் வந்து அவன் சாதாரணமாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு அதிபதியாக அவன் அமர்த்தப்பட்டிருக்கிறான். அப்போ என்ன பண்ணுவான்? புற்று போடுங்கடா ஜெயிலில் வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டோமா? நம்ம என்னை குழியில் தள்ளி என்னை எகிப்தியருக்கு விற்று என்னை சிறை இது பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டேன், போடுங்கடா தூக்கி ஆகணுங்களே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் யோசேப்பு அப்படி பண்ணவில்லை. ஏன்னா அவன் தேவனுடைய பிள்ளை. அவன் என்ன சொல்றான்? நீங்க எனக்கு நான் தீமை செய்ய நினைச்சிங்க, ஆனால் தேவனும் நன்மை உண்டாக அதை முடித்தார் என்று தேவனை குறித்து சாட்சி சொல்லி அவர்களையும் மன்னித்தாராம். இதான் ஒரு தேவ பிள்ளையோட குணாதிசயம். அவன் மன்னிக்கணும், அதே சமயம் தேவனுடைய நாமத்தையும் உயர்த்தினான். இதுவாக தான் அவனை வந்து அதனால தான் அவன் வந்து அதிபதியாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். குடும்ப பாதுகாப்பு. தன் தந்தை யாக்கோபையும் சகோதரர்களையும் எகிப்தின் செழிப்பான கோசேன் தேசத்தில் குடியமர்த்தினான். அதோடு அவன் விட்டுறல, நான் மன்னிச்சிட்டேன்ப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அவன் விட்டுறல. அவன் தன் தந்தையை வரவழைக்கிறான். அதே எகிப்து தேசத்தில் செழுமையான ஒரு இடத்துல வந்து அவர்களை குடியமர்த்தினார்னு பார்க்க முடிகிறது. இதுதான் வந்து தேவனோட பிள்ளை. தனக்கு என்ன நேர்ந்தாலும், தனக்கு யார் என்ன பண்ணாலும் அவர்களை மன்னிக்கிற குணம் வந்து நம்மளுக்கு நார்மலாக வந்துடாதுங்க. அது தேவன் நம்மளோடு இருக்கும் போது தான்
தான் வரும். நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டம் தான். ஐயோ நம்மளுக்கு அவங்க இதை பண்ணிட்டாங்களே, எப்படி அவங்கள இது பண்றது அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம தேவனோட பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்ம மற்றவர்களுக்கு உதாரணத்தவர்களாக இருப்போம். அந்த ஒரு குணாதிசயமும் பக்குவமும் தேவனோட கிருபையினால மாத்திரமே நம்மளுக்கு கிடைக்குமே தவிர உலகத்தரமாக நம்ம யோசிக்கும் போது அது நிச்சயமாக நமக்கு கிடைக்காது. மற்றும் அந்த யோசேப்பின் வாழ்க்கையில் நம்ம கற்கும் பாடங்கள் பார்த்தோன்னா, தேவனுடைய திட்டம் எந்த சூழ்நிலையும் தேவன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஆனால் நம்ம அதுக்கான ஸ்டெப்பை நம்ம மேற்கொண்டோன்னா தேவன் மீதியானவர்களை பார்த்துக்கொள்வார். தூய்மை, எந்த பாவம் நம்மளை வரும்போது நம்ம தூய்மையாய் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளணும். மன்னிப்பு, அந்த மன்னிக்கிற தன்மை நமக்கு தேவன் நம்மளுக்கு அருளுவார். விடாமுயற்சி, அவன் சிறையில் இருந்த பொழுதும் தன்னோட முயற்சியை கைவிடாமல் சோர்ந்து போகாமல் அங்கேயும் தேவனை உயர்த்தியதன் நிமித்தம் தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த யோசேப்பின் மரணம் பார்க்கும்பொழுது இவன் 110 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். பேர குழந்தைகள், எப்ராஹிம் பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து பாக்கியத்தை பெற்றார். உறுதியான விசுவாசம், இறக்கும் தருவாயிலும் கூட இஸ்ரவேல் ஜனங்களை நிச்சயமாய் எகிப்திலிருந்து விடுவித்து ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேசத்துக்கு அழைத்து செல்வார் என்று தீர்க்க தரிசனமாக கூறினாராம். யோசேப்பு தன் சகோதரர்களிடம் ஒரு முக்கியமான வாக்குறுதியை பெற்றாராம். அதாவது, தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது என் எலும்புகளை இந்த இடத்திலிருந்து கூட்டி எடுத்து போங்க. இந்த எகிப்து அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். ஸோ அவங்க அங்கதான் அடக்கம் பண்ணப்பட்டார். அப்போ அவர் சொல்றாரு, நிச்சயமா இங்கிருந்து ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின இடத்துக்கு தேவன் கூட்டி கொண்டு போவார். அப்படி போகும்போது என்னுடைய எலும்புகளையும் எடுத்து கொண்டு போங்க என்று ஆக்கிட்டாராம். அவர் பெரிய உதவில் எகிப்தில் பெரிய பதவியில் இருந்த பொழுதிலும் அவருடைய இருதயம் வாக்கம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திலே பற்றி இருந்ததை இதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இவர் அடக்கம் செய்தல் பார்க்கும்போது யோசேப்பு இறந்த பிறகு எகிப்து வழக்கப்படி அவருடைய உடல் சவப்பெட்டியில் வைக்கப்பட்டது. ஆனால் சுமார் 400 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியேறினாங்க. வெளியேற்றது யாரு? மோசே. அப்போ அந்த மோசே யோசேப்பின் எலும்புகளை மறக்காமல் எடுத்து சென்றாராம். இது யாத்ராகமம் 13:19 குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் வெளியே போகும்போது அந்த எப்படி அது தலைமுறைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிருக்கு பாருங்க. அது விட்டு போகல. அந்த கடமை ஒருத்தருக்குள்ளேயும் இருந்துச்சு. அந்த இருந்தது நிமித்தம் ஏதோ ஒன்று சொன்னா போனான்னு இல்லாம அந்த வார்த்தைகளை அவங்க உள்வாங்கி அது தலைமுறைக்கும் இருந்தது நிமித்தம் 400 ஆண்டுகளுக்கு பிறகும் அதை ஞாபகம் வைத்து மோசே அந்த இடத்துல இருந்து போகும்போது எலும்புகளை எடுத்து சென்றுள்ளார். இறுதியில் யோசுவாவின் காலத்தில் கானான் தேசத்தில் உள்ள சீகேமில் யோசேப்பினோட எலும்புகள் அடக்கம் செய்யப்பட்டன. ஸோ இன்றைய நாளில் கூட தேவன் இந்த யோசேப்பின் வழியாக நம்மளிடத்துல பேச வருவது, தேவன் அவனை போல நம்ம நம்மளோட பரிசுத்தமாக்கி கொண்டு தேவனுடைய திட்டத்திற்கு நம்மளை அனுமதிச்சு அவர் சொல்படி கேட்டு இருப்போமானால் நம்மளை பாதுகாத்து தேவன் நிச்சயமாய் நம்மளை அதிபதியாய் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே, அப்பா இதோ இந்த நல்ல காலவைகளை ஜெபிக்கிறோம். அப்பா இதோ ராஜா நீ தந்த அந்த அப்பா யோசேப்பின் குறித்து நாங்கள் பேசிய காரியங்களுக்காய், தியானித்த காரியங்களுக்காய் நன்றி அப்பா. இந்த நாளில் கூட அப்பா யோசேப்புக்கு இருந்த அந்த குணாதிசயங்கள் அப்பா உமை போற்றுதலுக்குரிய குணாதிசயங்கள் அப்பா ராஜா, அந்த மன்னிக்கிற தன்மை, பாவத்திலிருந்து எங்களை காற்று கொள்ளுகிற தன்மை, உங்களோட திட்டத்திற்கு அப்பா எங்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும் தன்மை அப்பா, அவைகளை நாங்கள் பின்பற்றி எந்த சூழலிலும் அப்பா உம்மை விட்டு கொடுக்காதபடி உங்களுடைய நாமத்தை உயர்த்தும் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும்படியாய் எங்களை நீர் பயன்படுத்தி அருளுங்க. எங்களை நீர் பண்படுத்தி எங்களை நீர் உருவாக்கி அருளுங்க அப்பா. அந்த குணாதிசயங்களை நாங்களும் பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க. யோசேப்பை போல அப்பா ராஜா தகப்பன ஞானமாய் இருந்து ராஜா உம்மை ஒரு பொழுதும் அப்பா உம்மை நாங்கள் தூஷித்து விட்டு விடாதபடி உம்மை நாங்கள் இறுக பற்றி கொண்டப்பா எந்த சூழ்நிலைகளும் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் மனிதரை மன்னிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும்படியாய், வஞ்சனையை மனதில் வைத்துக் கொள்ளாதபடி மன்னித்து வாழ்கிற பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்றி போலுங்க. உலகத்தின் பிரகாரம் அது கடினமாய் இருக்கலாம், ஆனால் அந்த கடினத்தை தேவன் நீர் எங்களுக்கு மாற்றி தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா ராஜா. அப்பா உம்மை நாங்கள் எப்பொழுதும் பற்றி கொண்டு திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தும்படியா எங்களை ஒப்பு கொடுக்க நீர் கிருபை பாராட்டுங்க அப்பா. பாவத்திலிருந்து எங்களை விடுவித்து அப்பா ஒரு போதும் எங்களை எண்ணத்தினாலும் நாங்கள் சிந்திக்காதபடி நீர் எங்களோடு இருக்கிறீர் என்றப்பா அந்த எண்ணத்தோடு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களை சுத்திகரித்து
கொண்டு பாதுகாத்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. நீரே இந்த நாள் முழுவதும் எங்களோட வாங்க ராஜா, எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.